வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். முன்னாடியெல்லாம் பல ஃபாரின் கண்ட்ரிஸோட மணி சேவிங் டிப்ஸ் பற்றி பார்த்துருப்போம். நிறைய வீடியோ சைனீஸு, ஜாப்பனீஸு, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு மக்களோட மணி சேவிங் டிப்ஸ், ஆங்கிலோனியன்ஸோட மணி சேவிங் டிப்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்காக அந்த ஃபாரின் மணி சேவிங் டிப்ஸ் வீடியோவை நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் பணக்கார நாடான லக்சம்பர்க் நாட்டோட மணி சேவிங் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். நம்ம பணக்கார நாடுனா நம்ம நினைவுக்கு வர்றது பார்த்திங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, இது தான் சைனா தான் சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக பார்க்க போனால் ஃபஸ்ட்டு பிளேஸில் பணக்கார நாடாக இருக்கிறது பார்த்திங்கன்னா லக்சம்பர்க் தான். இந்த லக்சம்பர்க் நாடு எங்கே இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி எல்லாருமே பணக்காரங்களாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட மணி சேவிங் டிப்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லக்சம்பர்க் அப்படிங்கிறது ஒரு ஐரோப்பியன் கண்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ். அது ஐரோப்பிய கண்டத்தில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லக்சம்பர்கை சுற்றி தான் ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, அப்புறம் பெல்ஜியம் இருக்குது. ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, பெல்ஜியம் இந்த 3 நாட்டுக்கு உள்ளார இருக்குது. இதனுடைய எல்லைகள் லக்சம்பர்கோட எல்லைகள் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃப்ரான்ஸ் இருக்கும், மேலே பெல்ஜியம் இருக்கும், இந்த சைடு ஜெர்மனி இருக்கும். ஸோ இப்படி தான் அந்த நாட்டோட அமைப்பு இருக்குது. இதுதான் உலகத்திலே பணக்கார நாடு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா 52% அவங்களோட இன்கம்மை சேர்த்துட்றாங்களாம். அதாவது அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதில் பாதிக்கு பாதி சேர்த்துட்றாங்க. இவங்களோட சேவிங்ஸ் ரேட்டு தான் வேர்ல்டே ரொம்ப ஹையஸ்ட்டாக. திடீர்னு இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இவங்களோட சேவிங்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த கொரோனா பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி அது பணக்கார நாடு தான். அது இல்லாமல் ஆஃப்டர் கொரோனா இவங்களோட பணத்தோட மதிப்பு, சேவிங்ஸோட மதிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே உயர்ந்துட்டதாக சொல்கிறாங்க. ஓகே, அவங்க என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் பணத்தை சேர்க்குறாங்க, அவங்க வாங்குகிற சம்பளத்துலேருந்து எப்படி 50% சேர்க்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு 5 பாயிண்ட்ஸாக நான் அதை சொல்லியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா ஏர்ன் மோர் தென் வாட் தே நீட். அவங்க இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே தூக்கி சாப்பிட்றாங்க. அவங்களோட மாத செலவு எவ்வளவோ அதுக்கு மேலே தான் சம்பாதிக்கிறாங்க. அதாவது லக்சம்பர்கில் பார்த்திங்கன்னா அவங்களோட கம்ஃபர்டபுளான மாத செலவுக்கு 4000 யூரோ செலவாகும் அப்படின்னு ஆவரேஜாக போட்டிருக்காங்க. அப்போ அவங்களோட லக்சம்பர்கோட மணி ஏர்னிங் கெப்பாசிட்டி ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2650 யூரோலேருந்து 8000 யூரோ வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அப்போ 8000 யூரோ அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 4000த்தில் அவங்களோட கம்ஃபர்டபுளான லைஃப், ஒரு ஆடம்பரமான லைஃப்பை வாழ முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட டபுள் மடங்காக சம்பாதிக்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே தூக்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது. எவ்வளோ நேக்காக யோசிக்கிறாங்க பாருங்கள். நம்மளோட வருமானம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு, பட்ஜெட் எல்லாம் போட்டுருக்கோம். பட் அவங்க ஒரு படி மேலே போய் எனக்கு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை விட நீங்கள் டபுளாக சம்பாதி, பாதியை வச்சு நல்லா வாழு, மிச்சத்தை சேவ் பண்ணு அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான டிப்ஸ். ஏர்ன் மோர் தென் வாட் தே நீட். அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மேலே சம்பாதிக்கிறது. ஆக்சுவலாக பார்க்க போனால் ஒரு சாரார் சொல்கிறாங்க, கொரோனா காலகட்டத்தில் அவங்க நிறையா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே வாழ்ந்து பணம் ரொம்ப மாதத்துக்கு கம்மியாக செலவாயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணி வாழணும்னு நினச்சா வாழலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் இந்த கொரோனா டைமில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்ந்துருக்காங்க. அதுவே பார்த்திங்கன்னா அவங்களோட சேவிங்ஸை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம ஃபஸ்ட் பாயிண்டில் பார்த்த மாதிரியே 50% அவங்க சேர்க்குறாங்க. சேர்த்ததை பார்த்திங்கன்னா அதை ரொம்ப ஞானமாக இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா அவங்க எமர்ஜென்சி ஃபண்ட் கரெக்டாக பில்டப் பண்ணி வச்சுருப்பாங்களாம். அதாவது சொல்கிறாங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 80% பேர்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்டு மெயின்டைன் பண்ணுறாங்களாம். அதாவது அவங்களுக்கு எந்த நேரம் வேலை போனாலும் அடுத்த 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு அவ்வளோ இல்லை, அந்த அளவுக்கு 2 வருஷத்துக்கு தேவைப்படக்கூடிய மணி எமர்ஜென்சி ஃபண்டாக சேர்த்து வச்சுருக்காங்களாம். அப்போ பார்த்துக்கங்க எவ்வளோ பயங்கரமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டால் அவங்களோட அமௌண்ட் காம்பவுண்டிங் ஆகி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா
பேங்கிங் செக்டார்ஸ் ஜாஸ்தியாக, அப்புறம் ஸ்டீல் உற்பத்தி ஜாஸ்தி, இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகள், ஸ்டீல் மாதிரியான நிறைய பெரிய தொழிற்சாலைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறுவனங்களில் இவங்க அழகாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் மேலே இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயங்கரமாக உதவுறது. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுளாக பெருக்கிறதுக்கு காரணம் அந்த நாட்டோட வருமான வரி அமைப்பு. ஸோ அந்த நாட்டோட இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட சேவிங்ஸை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால மேற்கொண்டு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கி அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த இன்கம் டேக்ஸோட பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம், அவங்க அதிகமாக பணம் சேர்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துக்கிட்டால் அங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக எல்லாருக்குமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. ஈவன் நம்ம அங்கே ஒரு டூரிஸ்ட்டாக போனால் கூட அங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ஸாக இருக்கட்டும் இல்லை டூரிஸ்ட்டாக போகிற எல்லாருக்குமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய வந்து ஒரு கிஃப்ட்டு பார்த்திங்களா. இப்போ தமிழ்நாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மகளிருக்கு வந்து இலவச பேருந்து பயணம் சொல்லியிருக்காங்க இல்லையா. டவுன் பஸ்ஸில் மட்டும், சிட்டி பஸ்லேயோ டவுன் பஸ்லேயோ போய்க்கலாம். அங்கே அவங்க ஊரில் பப்ளிக் பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரெயின்ஸாக இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஸோ அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய செலவு வந்து அவங்களுக்கு ஃப்ரீங்கிறதுனால அந்த அமௌண்ட் அப்படியே வந்து சேமிச்சிடுறாங்க. ஓகே, இப்போ வந்து எல்லா இடத்துக்குமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்பி இருக்க முடியாது. ஒரு சின்னதாக ஒரு இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கடைக்கு போகணும், அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, மோஸ்ட்லி அவங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுவாங்களாம். அப்படி யூஸ் பண்ண முடியாத பட்சத்துக்கு அவங்களுடைய ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங்காக. எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் எல்லார் வீட்லேயுமே சைக்கிள்ஸ் இருக்குமா. மெயினாக அவங்க வந்து சைக்கிள் ஓட்டுறதை கௌரவ குறைச்சலாம் பார்க்க மாட்டாங்களாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த நாட்டில் சைக்கிள் யூஸ் பண்ணுறது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு இல்லை சில பேர் லாங் டிஸ்டன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் போயிட்டு வரதை விரும்புவாங்களாம். ஸோ அது வந்து ஹெல்த் வைஸாகவும் அவங்களோட பணத்தை சேமிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஸோ இந்த இதை படித்ததுக்கு அப்புறம் நானே இப்போ சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கூட நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு போனால் ஒரு எக்ஸசைஸும் ஆச்சு, அதே சமயம் நம்மளோட பெட்ரோல் எக்ஸ்பென்சஸும் மிச்சப்படுத்தலாம். அதே டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு வேறு வழியில் காரில் போயாக வேண்டிய கட்டாயம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன தான் பணக்காரர்களாக இருந்தாலும் பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே அவங்களோட வெஹிக்கல்ஸை ஷேர் பண்ணிப்பாங்களாம். அதாவது இப்போ வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க, 3 பேருமே நல்லா பணக்காரவங்க. ஆனால் 3 பேரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னா 3 பேருமே ஒரே இடத்துக்கு தானே போகிறாங்க. அப்போ அந்த 3 பேருமே சேர்ந்து பேசிப்பாங்களாம். ஸோ நானும் அங்கே தான் போகிறேன், இவரும் இங்கே தான் போகிறாரு. ஸோ யாராவது ஒருத்தர் கார் எடுப்போம், ஆகக்கூடிய பெட்ரோல் செலவை நம்ம 3 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப அந்த கார் எடுத்தவருக்கும் அவருக்கும் ஒரு அமௌண்ட் வந்து மிச்சமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 யூரோ வந்து ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு போகிறதுக்கு பெட்ரோல் செலவு 1000 யூரோ ஆகுது அப்படின்னா இப்போ 3 பேர் சேர்ந்து 350 யூரோஸ் ஈச் பெர் ஹெட் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதே காரில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த கார் எடுத்தவருக்கும் மிச்சம் ஒரு 700 யூரோ வந்து மிச்சமாகுது. அதே மாதிரி மற்ற 2 பேரும் ஒருவேளை அவங்க சொந்த காரில் போயிருந்தாங்கன்னாலுமே 1000 ரூபாய் ஆயிருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்குமே ஈச் வந்து 700 மிச்சமாகுது. ஸோ அந்த மாதிரி என்ன செய்வாங்களாம், ஷேர் பண்ணுறதில் கூச்சப்பட மாட்டாங்களாம். ஸோ நம்ம பெட்ரோல் எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து சேவ் பண்ணணும், இந்த மாதிரி ப்ரைவேட்டாக வண்டி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அங்கே யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கோ அவங்களோட கான்டாக்ட் வச்சுட்டு அந்த வெஹிக்கல்ஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்களாம். இப்போ வேலைக்கு போகிறப்போ ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா 2 பேர் ஷேர் பண்ணிவிட்டு பெட்ரோல் எக்ஸ்பென்சஸை ஷேர் பண்ணிப்பாங்களாம். ஸோ அதனால் அவங்களுக்கு பணம் வந்து நல்லாவே மிச்சமாகுது. இது பாருங்கள், எவ்வளோ ஒரு பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, அடுத்து நமக்கு கண்டிப்பாக யோசிக்க வர்றது அடுத்து ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கும்ல, அப்போ செலவாகும்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸை வந்து யூஸ் பண்ணிப்பாங்களாம். அதாவது சில ஐட்டங்கள் வாங்குறதுக்கு த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸ் போவாங்களாம். த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸ் நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கும், இங்கேயுமே இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் யூஸ் பண்ண பொருள் ஓகேவா, அந்த யூஸ் பண்ண பொருள் நல்ல கண்டிஷனாக இருக்குது, நல்ல
குவாலிட்டியாக இருக்குது, பட் இனிமேல் எனக்கு தேவைப்படாது அப்படின்னா அந்த த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸில் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு பணம் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் பொருள், அதாவது அந்த செகண்ட் ஹேண்ட் ஷாப்புன்னே வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு பட்டையெல்லாம் இருக்கும். அது நல்ல கண்டிஷனாக குவாலிட்டியாக புதுசாக இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்குமா. ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சோஃபா செட்டு, அதுக்கப்புறம் மரப்பொருள் என்னவா கூட இருக்கலாம், கப்ஸு, சின்ன திங்ஸ்லேருந்து பெரிய ஐட்டம் வரைக்கும் அந்த த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸில் இருக்குமா. நல்ல குவாலிட்டியாக இருக்குமா. இப்போ நீங்கள் அதையே வந்து ஒரு புதுசாக வாங்க போகிறீங்க, ஒரு சேர் ஒரு மர சேர் வாங்க போகிறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 யூரோ அப்படின்னா அந்த த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 300 யூரோ 250 யூரோவுக்கு கிடைக்குமா. அது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குமா. அங்கே இருக்கிறவங்க ஒன்று நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணலையா இந்த மாதிரி த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸில் கொண்டாந்து கொடுத்துருவாங்களாம். ஸோ அவங்கக்கிட்ட நல்ல அமௌண்ட்டுக்கு வாங்கி இவங்க வந்து மொத்தமாக வந்து ஒரு ஸ்டோராக வச்சு வைப்பாங்களாம். அந்த மாதிரி த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய செலவு வந்து வரமாட்டேங்குது. ஒரு கட்டில் வாங்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க, ஒரு 1000 யூரோ ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போய் புதுசு வாங்குறதுக்கு பதில் த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸில் நல்லா குவாலிட்டியாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டியில் இருக்கா, அப்போ வந்து 500 யூரோ கிடைக்கிறப்ப அவங்களுக்கு 500 யூரோ மிச்சம் தானே. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா $1 $1 யூரோவையே பெரிய விஷயமா பார்ப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 500 யூரோ நமக்கு மிச்சமாகுதுன்னா சும்மா விடுவாங்க. ஸோ அதனால் பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸ். 5வது விஷயம், வேறு என்னென்ன ஃப்ரீ சர்வீசஸ் கவர்மெண்ட் கொடுக்குதோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிப்பாங்களாம். ஆல்ரெடி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ அப்படின்னு நான் சொன்னேன். அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா 85%லேருந்து 100% வரைக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரீ, ப்ரைமரி எஜுகேஷன் ஃப்ரீ டே கேர், பசங்களுக்கான டே கேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் 4 இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்களாம். ஸோ அப்போ ஆகக்கூடிய அமௌண்ட்டை அவங்க அப்படியே சேவ் பண்ணிடுவாங்களாம். ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எபவ் 18 இயர்ஸ்க்குள்ளவங்களுக்கு 85% வந்து அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு 85% வரைக்கும் அவங்க அந்த அமௌண்ட்டை நீங்கள் சின்ன ஒரு சளினா கூட ஒரு ஜுரம்னா கூட எவ்வளோ ஆகுதோ அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணி திரும்பி வாங்கிடுவாங்களாம். 18 இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃப்ரீ மெடிசின்ஸ் வந்து அங்கே ஃப்ரீ தான், ட்ரீட்மெண்ட் வந்து அங்கே ஃப்ரீ தான். ஸோ எவ்வளோ ஃப்ரீ சர்வீசஸ் இது மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே மக்கள் அங்கே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களோட பணம் அந்த இடத்துல நிறையா மிச்சமாகுது. மிச்சமாகிற பணத்தை ஆடம்பர செலவு எதுவும் பண்ணாமல் அவங்க ப்ராப்பராக போய் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அவங்களோட வருமானமும் அவங்களோட சேமிப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதனால அவங்க தான் பணக்கார நாடாக இருக்காங்க. நான்லாம் இது வரைக்கும் பணக்கார நாடுனா அமெரிக்கா, சைனா, இங்கிலாந்து இதை தான் இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ தேட போய் தான் தெரியுது லக்சம்பர்க் தான் உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார நாடு அப்படிங்கிற உண்மையே எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.